ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய மெசேஜ் பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸாக வந்துக்கிட்டே இருக்குது. டெலிகிராம்லேயும் சரி, யூடியூப்லேயும் கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது நம்ம ஜேடிஓ ரிசல்ட் எப்போ, ஆர்ஐ கேஸ் அப்டேட் எதுவும் இருக்கா, ஓகேவா, இந்த மாதிரியான கொஸ்டின்கள் பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நம்ம டிஎன்பிஎஸ்சியிலேருந்து ஷெடியூல் வந்து விட்டுருந்தாங்க, நமக்கு தெரியும். 14th August 2023 விட்டுருந்தாங்க. இதுக்கு முன்னாடியும் கண்டினியூஸாக மந்த்து ஸ்டார்டிங்லேயுமே மிட்டுலேயும் விட்டுட்டே இருக்காங்க. லாஸ்ட் மந்தில் கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ இதில் நம்ம ஒரு சின்ன சேஞ்ச் இருக்குது. ரோடு இன்ஸ்பெக்டரில் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். முன்னாடி வந்து ஆகஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து ஆகஸ்ட்டில் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், ரோடு இன்ஸ்பெக்டர் ரிசல்ட் வந்து செப்டம்பரில் கொடுத்துருக்காங்க. ஆமாம், அது நம்ம கேஸ் போயிட்டுருக்கிறதுனால என்னாச்சு அப்படின்னா, இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் தான் வந்துட்டு இருந்தது. லாஸ்ட் மந்த்து கூட பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் மந்த்து கூட ஆகஸ்ட் தான் வந்தது. இப்போது செப்டம்பர் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. கேஸ் போயிட்டுருக்கு. அதுக்கு மேலே கூட அவங்களுக்கு வந்து லேட் ஆகலாம். சரியா? அதனால் அது செப்டம்பர்லேயே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஃபுல்லாக ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து விடுவாங்க. அதனால் அது ரொம்பவே தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதை பற்றி யோசிக்க வேணாம். நெக்ஸ்ட்டு அதில் நல்லா பண்ணியிருந்தாலுமே சரி, நெக்ஸ்ட் மந்த்து நம்ம ஆனுவல் பிளானர் படி பார்த்தோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் மந்த்து ஏஇ கால் ஃபார் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? எப்போது? செப்டம்பரில் ஏஇ கால் ஃபார் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் அந்த ஒரு 70 to 90 டேஸ் உங்களுக்கு வந்து டைம் இருக்கும். 70 டேஸ் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்கும் எக்ஸாமுக்கு. அதுக்குள்ளே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நம்மளும் கிளாஸஸ் வந்து போட்டுட்ருக்கோம். சாயில் ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா சாயில் 1 and 2 வந்து முடிஞ்சிருக்கு. ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங்கும் போயிட்டுருக்கு. அதில் ஜாயின் பண்ணணுன்னா நீங்கள் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அது போக நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருப்போம். யூனிட் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஸ்ட்ரக்சரல் அனாலிசிஸ். யூனிட் 5 பார்த்தீங்கன்னா ஜேடிஓவில் என்ன இருக்கும், ஹைட்ராலிக்ஸ். ஓகேவா? ஹைட்ராலிக்ஸ், ஆர்சிசி, டிஆர்சி, இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுங்கள். நம்ம இப்போ போடுற வீடியோவையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சிலபஸை சீக்கிரமாக கவர் பண்ணி முடிக்க முடியும். எக்ஸாம் நல்லா பண்ண முடியும். ஓகேவா? எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? இது ரிசல்ட்டு பாசிட்டிவாக வந்தாலும் சரி, எப்படி வந்தாலும் சரி, நம்ம அந்த நேரத்தில் படிச்சிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு அடுத்த எக்ஸாமுக்கு வந்து யூஸ் ஆகும். ஓகேவா? அது நெகட்டிவாக வந்தது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன ஆகும், நம்ம படிக்கலை அப்படின்னா அதை நம்ம மிஸ் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் வரக்கூடிய எக்ஸாம் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், மிக்ஸ் பண்ணிடுவோம். ஓகேவா? அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு இப்போ இருக்கிற டைமில் நம்ம என்ன பண்ணிடலாம், நல்லா படிச்சுட்டு போயிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கம்பைன்ட் இன்ஜினியரிங் சர்வீஸ் சபார்டினேட் எக்ஸாம் ஜேடிஓக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஸு போயிட்டுருக்கு. அதுவும் ஒன்று உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மந்த்து ரிசல்ட் ஷெடியூல்லையும் சரி ஆகஸ்ட்டு தான் கொடுத்துருந்தாங்க. இப்போவும் ஆகஸ்ட் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் மேக்ஸிமம் இந்த மந்த் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? இந்த மந்த்தில் உங்களுக்கு இந்த மந்த் எண்டு 21 நம்ம 30க்குள்ளே வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லைனா நெக்ஸ்ட் மந்த்து ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு வந்துடும். மேக்ஸிமம் அதுக்குள்ளே வந்துடும். இந்த மந்த் இல்லைனா உங்களுக்கு நெக்ஸ்ட் மந்த்து. ஓகேவா? அப்புறம் கேஸ் அப்டேட் கேட்டுகிட்டே இருக்கீங்க. கேஸ் அப்டேட் எதுவுமே வெளியில் வரல, எதுவுமே தெரியலை. ஆர்ஐக்கு என்ன கேஸ் அப்படிங்கிறது எதுவும் இன்னும் தெரியலை. ஓகேவா? அதனால் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணிடுவேன், உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவேன் எல்லாத்துக்கும். அதனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு வீடியோ வந்து அப்லோட் ஆயிரும். அப்புறம் எஸ்எஸ்சியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது, அதுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அப்ளைங் டேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கன்வென்ஷனல் பேப்பர் இதெல்லாம் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 பேப்பர் 2 எல்லாமே எம்சிக்யூ டைப் தான் இருக்கும். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். நெகட்டிவ் மார்க்ஸ் கூட உண்டு. அது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிலபஸ்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா? ஏஇ, எஸ்எஸ்சி, ஜேஇ ரெண்டுமே நீங்கள் நல்லா டார்கெட் பண்ணலாம். 2 ஏஇக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் ஜேஇயும் அடிக்க முடியும். ஜேஇயும் ஈஸியான எக்ஸாம் தான். ரெண்டுமே இப்போ நமக்கு கன்வென்ஷனல் பேப்பர் இல்லாததுனால
எம்சிக்யூ கொஸ்டின் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் எழுதுறதுக்கும் நமக்கு ஈஸியாக இருக்கும், படித்து எழுதுறதுக்கு. அதனால் அதுவுமே எல்லோரும் கான்சன்ட்ரேட் பண்ணி படித்து எழுதுங்க. நம்ம வந்து கிளியராக தான் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். நம்ம ப்ரீமியம் கிளாஸஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், எப்படி வீடியோவில் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறது நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.